ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? முற்றொருமையை பயன்படுத்தி 10 கியூப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் 5 கியூபின் மதிப்பை காண். நீ வாட்டுக்க 10 கியூப்னா 10 3 தடவை கழுதி 15 3 தடவை கழுதி பெருக்கி வச்சிருக்கக்கூடாது. எதை பயன்படுத்த சொல்கிறாங்க? முற்றொருமையை பயன்படுத்தி. இப்போ கியூப் ஃபார்முலா ஏதோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, 10 மைனஸ் 15 ப்ளஸ் 5 வேல்யூ என்னன்னு பாருங்க. 10 மைனஸ் 15னா மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஏயாவும் இதை பியாவும் இதை சியாவும் அசியூம் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 எனில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc என அறிவோம். ஏபிசி மூணையும் கூட்டினா 0 வந்தாதான் இந்த கண்டிஷன் நம்மளால போட முடியும். இப்ப ஏக்கு பதில் இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு. பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் 15 இருக்கு. சிங்கிற இடத்துல பிளஸ் 5 இருக்கு. போடுவோமா? ஏ கியூப் பிளஸ் பிக்கு பதில் மைனஸ் 15 கியூப், சிக்கு பதில் 5 கியூப் இருக்கா கணக்கு? அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3 இன்ட்டு ஏபிசி. 3abc தான் ஃபார்முலா. ஏக்கு பதில் 10, பிக்கு பதில் மைனஸ் 15, சிக்கு பதில் 5. இதை விரிச்சு எழுதுறதுக்கு இதை பண்ணாலே போதும். 30, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு தனித்தனியா 75. அகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. எவ்வளவு ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு பாருங்க. 10 கியூபு 15 கியூபு 5 கியூப் எடுத்து சுருக்கிறதுக்கு இதை ஷார்ட்டா முடிச்சிடலாம். எதனால நமக்கு இந்த வேல்யூ தெரியுது அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆட் பண்ணி பார்த்தோம்னா 0 வரும். இப்போ ஏங்கிற இடத்துல 10, பிங்கிற இடத்துல மைனஸ் 15, சிங்கிற இடத்துல 5 போட்டு இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abcங்கிறது நமக்கு தெரியும். அதுபடி போட்டாச்சு. ஓகே.